இந்த காலத்துல நாங்க படிக்கும்போது உட்காந்து ஷேரிங் பண்ணி எல்லாமே சாப்பிடுவோம். இப்போ அந்த ஹேபிட் கிடையாது. இப்போ அந்த ஷேரிங் அப்படிங்கிறது டீச்சர்ஸோட பாட புத்தகத்துல மட்டும்தான் இருக்கு. எல்லாம் கிளாஸ் ரூம்லயே உட்காந்து அவங்கவுங்க ஃபுட் அவங்கவுங்க சாப்பிடுங்க, இறக்காதீங்க, டஸ்ட் பண்ணாதீங்க, அது மாதிரியான ரூல்ஸ் அதெல்லாம் போடுறாங்க. ஆனா அந்த காலத்துல மரத்தடியில உட்காருவோம், டீச்சர்ஸ் கூட சில சமயம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து இப்ப பசங்க கிட்ட இல்ல. அதே ஹேபிட்ஸ் வீட்லயும் ஃபாலோ பண்றாங்க. அத வந்து நாங்க கொண்டு வந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க நாங்க தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு கேள்வி, இன்னைக்கு எத்தனை பேரண்ட் மரத்தடியில் பாடம் சொல்லிக் கொடுக்க பள்ளிக்கூடத்தை தேடி போறீங்க? நான் கேட்கறது குறிப்பா மே மாசம், நீங்க ஜனவரி மாசமே லைன்ல நிக்கிறீங்க. நம்ம காலத்துல வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலன்னா ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் வருவாங்க, கூட 2-3 பசங்க வருவாங்க. பிள்ளைங்களை போக மாட்டேன்னு சொல்ற அடம் பிடிக்கிற பசங்களை கூட்டிட்டு போய் படிச்சுதான் ஆகணும்னு படிப்பை பத்தி முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க சார். 2 டீச்சர்ஸ் அதுல பயணம் செஞ்சிருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, படிக்காத பேரண்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஏன் எடுக்கிறீங்க, நம்ம ஸ்கூல்ல ஏன் அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்க, இங்க வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க அப்படின்றத பேசுறாங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு.